ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் போல் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையன் பொடி பச்சரிசியாக இருந்தால் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சரிசியை ஒரு பெரிய பவுலில் சேர்த்து ஒரு 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கூட கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுனால தப்பு எதுவும் இல்லை. இப்போ 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊற வச்சு இந்த தண்ணியை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு கூட ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த அரிசியை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு தேங்காய், துருவின வெள்ளை தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 ஏலக்காவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அரைக்கும்போது சப்போஸ் ஏலக்காய் போட மறந்துட்டிங்கன்னா கடைசியில் நம்ம அந்த ஸ்வீட் பண்ணும்போது ஏலக்காய் பொடி கூட தூவிக்கலாம். அரிசி அரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த அரிசி மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில், அதாவது பெரிய கடாயில் அல்லது பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம மாவோட அளவுக்கு டபுள் மடங்கு சேர்த்துக்கணும். நாம் பண்ணுற ஸ்வீட்டு பச்சரிசி வச்சு பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக இன்னும் தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி சீக்கிரமாக கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ மாவை அடுப்பில் வச்சு கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் வச்சு ஒரு கரண்டி போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதாவது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ டு மீடியமில் வச்சாலே போதும். அரிசி மாவு நல்லா வெந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும். பச்சரிசி நல்லா சீக்கிரமாக கட்டி பிடிச்சிடும். ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். ஆனால் ஸ்வீட் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். மாவு கைவிடாமல் கிளறுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். மாவை சரியாக நம்ம கிளறி கொடுக்கலாம், ஒரு மாதிரி உருண்டை உருண்டையாக கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சர்க்கரை, அதாவது வெல்லம் ஆட் பண்ணணும். என்னுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு மும்பையில் இந்த மாதிரி கல், மண், தூசி எதுவும் இல்லாத நல்ல சர்க்கரை கிடைக்கும். ஸோ நான் அதை அப்படியே போட்டுருவேன். எந்த ஸ்வீட் பாயாசம் பண்ணுறதா இருந்தாலும் நான் சர்க்கரையை அப்படி முழுசாக போட்டு தான் பண்ணுவேன். நீங்கள் தண்ணியில் வெல்லத்தை கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றக்கூடாது. ஏன்னா மாவு ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் தண்ணி ஏற்காது. பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக தண்ணியில் வெல்லத்தை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நெய் சேர்க்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்வீட்டுக்கு பேர் நெய்க்களி. பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நெய்க்களி. ஸோ நெய்யோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தான் தூக்கலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் வெல்லத்துக்கு பதிலாக சுகர் ஆட் பண்ணி பண்ணலாம். அந்த வீடியோவும் நான் கூடிய அப்லோட் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் தான். நெய் சேர்த்ததுக்கப்புறமா கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஸோ அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அரைக்கிறதுக்கு ஏலக்காய் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றுற நெய் அவ்வளோத்தையும் இந்த அரிசி அப்சர்வ் பண்ணிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட் நல்லா வறண்டு, அதாவது நெய்க்களி நல்லா வறண்டு எக்ஸ்ட்ரா நெய் வெளியில் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெய்க்களி ஸ்வீட்டை இப்படியே ஒரு பவுலில் ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீஸ் போட்டு பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டின் அல்லது பிளேட் கூட எடுத்துக்கலாம். அதோட எல்லா சைட்லேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னுடைய அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதே நானும் ஃபாலோ பண்ணுறேன். இந்த நெய்க்களி எங்களோட ஃபேவரட் ஃபேமிலி ஸ்வீட். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை அப்படியே அந்த டின் அல்லது பிளேட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா டேப் பண்ணி விடணும். எல்லா சைடும் நல்லா ஈக்குவலாக சமமாக இருக்கணும். அந்த அளவுக்கு டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஆற விட்டுறணும். பாருங்கள், இப்போ ஸ்வீட் நல்லா சூப்பராக செட் ஆகிட்டு இதை இப்போ பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை இப்படியும் கூட பீஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் உள்டாவாக தட்டிட்டு அதுக்கப்புறமா கூட பீஸ் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்க்களி கொஞ்சம் கூட கிராக் விழாமல் சூப்பராக கிடச்சிருக்குது. இதை இப்போ பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். சைஸ் உங்கள் இஷ்டப்படி சின்னதாக பெருசாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை ஸ்கொயர் ஷேப்பில் தான் வெட்டி எடுக்க போகிறேன். அதுக்கு பதிலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட வெட்டி எடுக்கலாம், நல்லாயிருக்கும். பீஸ் போடும்போது கத்தியில் கூட சுத்தமாக ஒட்டவே இல்லை. இந்த நெய்க்களி வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி. வெறும் 4 பொருள் இருந்தால் போதும். அரிசி, தேங்காய், வெல்லம், நெய் இது மட்டும் இருந்தாலே போதும். ஸ்வீட் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களுக்கு இந்த நெய்க்களி ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் எந்த அளவுக்கு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேனோ அதே அளவுக்கு விளாக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக எங்களுடைய மலேசியா விளாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 1-2 பெண்டிங்கில் இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெய்க்களி ஸ்வீட்டை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.